அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை. ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான பொருட்களை சேர்த்து பாருங்கள். லட்சமாக பணம் வீடு தேடி வரும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆடி 3ஆம் வெள்ளியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம். தவிர்க்க முடியாத காரணங்களால இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செய்ய முடியாதவங்க ஆடி மாதத்தின் எந்த வெள்ளிக்கிழமையில் வேணாலும் நீங்க செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் இன்னும் 2 வெள்ளிக்கிழமைகள் இருக்குங்க. சோ அந்த நாட்களிலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். மகாலட்சுமி தாயாரை கவர்ந்திழுக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தாந்திரிகம் இது. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. அது போல வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தையும் இந்த தாந்திரிகம் கட்டுப்படுத்தும். இந்த தாந்திரிகம் செய்த சில நாட்களிலேயே அதிரடியான பணவரவை இது ஏற்படுத்தும். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நாம் செய்யக்கூடிய தாந்திரிகங்களை சுக்கிரஹோரை நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உரிய கிழமை வெள்ளி, உகந்த நேரம் சுக்கிரஹோரை நேரம். சோ அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமைக்கான ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. அதே போல வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. காலை நேர சுக்கிரஹோரை அதாவது 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கும் நேரம் இப்ப நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சோ மதியம் அல்லது இரவு நேர சுக்கிரஹோரை நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மகாலட்சுமி தாயார், குபேரர் மற்றும் சுக்கிர பகவானுக்கு உரிய 5 முக்கியமான பொருட்களை இந்த தாந்திரிகத்துல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். சோ எந்த அளவிற்கு பணவசிய தன்மையை அது கொடுக்கும்னு இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மறக்காமல் இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட ஆடி வெள்ளியில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகம் பல கோடி மடங்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்கள், ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணீர் அல்லது பன்னீரை நீங்க எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் டம்ளரை மட்டும் நீங்க தவிர்த்துடுங்க. மற்றபடி எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது கிளாஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். தண்ணீரை பயன்படுத்துறவங்க சுத்தமான குடிக்கும் தண்ணீரை நீங்க எடுத்துக்கோங்க. அதை காட்டிலும் பன்னீர் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்கள் இன்னும் சற்று அதிகமாக கிடைக்கும். இப்ப 3 எண்ணிக்கையில ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே பிடித்தமான பொருள். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு 2ற்குமே பயன்படும். அடுத்ததாக 3 எண்ணிக்கையில முனை உடையாத கிராம்பு நம்ம எடுத்துக்கணும். லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். உடைந்து போன கிராம்புகளை நம்ம எடுக்க கூடாதுங்க. முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பு தாங்க நம்ம பயன்படுத்தணும். உடைந்து போன கிராம்புகளை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. மூன்றாவதாக ஒரு அன்னாச்சி பூ, ஸ்டார் பூன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல அனீஸ். ஒரே ஒரு அன்னாச்சி பூவை நீங்க எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 துண்டு பச்சை கற்பூரம் மற்றும் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க தண்ணீர் அல்லது பன்னீர்ல 3 ஏலக்காயை ஆட் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. வீட்டில் ஆல்ரெடி ஏலக்காய் வச்சிருந்தீங்கன்னா அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அன்னாச்சி பூவை நீங்க சேர்த்துக்கோங்க. அதற்கு பிறகு 3 கிராம்புகள், அடுத்ததாக பட்டையை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பச்சை கற்பூரத்தை டைரக்டா நீங்க சேர்ப்பதை காட்டிலும் விரல்களாலேயே லைட்டா நீங்க நல்லா நுணுக்கிக்கோங்க. இந்த பச்சை கற்பூரத்தை விரல்களாலேயே நம்மால நுணுக்கிக்க முடியும். கொஞ்சமா பவுடர் பண்ணி நம்ம சேர்க்கும் போது அது இன்னமும் அதிகமான நறுமணத்தை கொடுக்கும். பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம் தாங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட இந்த பச்சை கற்பூரம் சுலபமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று இந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்து செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு அளப்பரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் போதே ஒரு நல்ல நறுமணம் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களை எல்லாமே நீங்க சேர்த்ததற்கு பிறகு விரல்களாலேயே அந்த தண்ணீரை கொஞ்சமா நீங்க நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்ப இந்த டம்ளரை நீங்க வீட்டினுடைய வடக்கு அல்லது வடகிழக்கு கார்னர்ல வச்சிருங்க. அதாவது நார்த் அல்லது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நீங்க வச்சிருங்க. இந்த டம்ளரை க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாதுங்க. அது ஓபன்ல தான் இருக்கணும். வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் இதை நீங்க வைக்கலாம். பெட்ரூம், ஹால், கிச்சன் அல்லது பூஜை அறைன்னு எந்த அறையில வேணாலும் நீங்க வைக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வடக்கு அல்லது வடகிழக்கு கார்னர் தெரியலனா நீங்க பூஜை அறையில வச்சிருங்க. சுவாமி ரூம்ல வைக்கிறவங்க நீங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இந்த டைரக்ஷன்ல தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கிற பட்சத்துல பூஜை அறையில வைப்பது மிகவுமே சிறப்பு. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்க நீங்க வைக்கலாம். சுக்கிரஹோரை நேரத்துல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை மட்டும் நீங்க தவிர்க்கணும். இன்றைய இரவு முழுவதும் இந்த தாந்திரிக தீர்த்தம் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு முன்பாக இந்த தண்ணீரை நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுறலாம். ஏன்னா அதனுடைய சாரம் முழுவதுமே அந்த தண்ணீர் அல்லது பன்னீர்ல இறங்கி இருக்கும். இப்ப அந்த தீர்த்தத்தை வீட்டின் நிலைவாசல் பகுதியிலிருந்து வீட்டுக்குள்ள அனைத்து அறைகளிலும் நீங்க தெளிச்சு விடுங்க. ரெஸ்ட் ரூம் தவிர்த்து மற்ற எல்லா ரூம்லையும் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க. குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, உங்களுடைய ஹேண்ட்பேக்லையும் நல்லா தெளிச்சு விட்டுருங்க. பூஜை அறையில இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் நல்லாவே நீங்க தெளிச்சு விடுங்க. மீதம் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நீங்க கிச்சன் சிங்க்ல ஊத்திடலாம். சோ நிறைய தண்ணீரை நீங்க எடுத்துக்காதீங்க. சின்ன டம்ளர்ல நீங்க தண்ணீர் எடுத்துக்கிட்டாலே போதும். அப்பதான் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த பொருளினுடைய சாராம்சமும் நல்ல நிறைவாக இருக்கும். நாளைய தினம் நீங்க குளிச்சுட்டு இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு முன்பாக எந்த டைம்ல வேணாலும் நீங்க தெளிக்கலாம். இந்த தாந்திரிகத்தை செய்யறவங்க தான் தெளிக்கணும்னு கிடையாதுங்க. வீட்ல வேறு நபர்கள் கூட அதை நீங்க தெளிச்சு விடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த சில நாட்களில் இருந்தே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.